இன்றைக்கி வீடியோவில் புதுசாக ஒன் ப்ளஸ் ஏதோ ஒரு மாடல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 வருது. எக்ஸாம்பிள் இப்போ ரிலீஸ் ஆன ஒன் ப்ளஸ் 8T, 8 Pro, 8 சீரிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 வந்து ரிலீஸ் ஆகுது. ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் கொடுத்துருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் சரி, ஸ்பெசிஃபிக்காக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஒன் ப்ளஸ் 8T இந்த மொபைலுக்காக இருந்தாலும் சரி, நிறைய பேர் கேட்குறது வந்து பேட்ரி எப்படி இருக்குது, லைஃப் எப்படி இருக்குது, அண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அந்த ரீசெண்டாக உள்ள லான்ச் ஆன மொபைல்ஸ்க்கு ஒன் ப்ளஸ் 8T ஆல்மோஸ்ட் அந்த 8 சீரிஸ் எல்லாத்துக்கும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பேட்ரி லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 செஷனாக வச்சுக்கலாம். இன்டர்னலாக உள்ள மொபைலில் உள்ள ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் வச்சு எப்படி நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணலாம், அண்ட் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக எப்படி இதை வந்து அச்சீவ் பண்ணலான்றதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னலாக உங்களோட மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும், அதனால எப்படி உங்களோட பேட்டரியையும் பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ப்ளஸ் 8T டிவைஸ், 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ் உள்ள ஒரு மாடல். ஸோ உங்களோட மொபைல் எடுத்துகிட்டு அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அபவுட் ஃபோன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டுங்க. அதுக்குள்ளே பில்டு நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து 7 டைம்ஸ் கண்டினியூவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கீழே நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடியே டெவலப்பர் அப்படின்ற மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பேக் போயிட்டு சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்துடுங்க. கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸோட லிஸ்ட்டு வந்து வரும். ஸோ எனக்கு இப்போ ஒன்று தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேபி கூட காட்டலாம். ஸோ அதெல்லாம் வந்து டிக்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ பேக்ரவுண்டில் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ப்ராசஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குன்றதுனால அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ட்ராயிங்கிற கேட்டகரி கீழே அந்த நம்மளோட மொபைலோட அனிமேஷன்ஸ் ஒரு இடத்துலையும் விண்டோஸ், அப்புறம் ட்ரான்சிஷன், ஓவரால் அந்த அனிமேஷனோட டியூரேஷன் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கணுன்றதுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக எல்லா மொபைலும் அனிமேஷன் ஸ்கேல் 1x இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி 0.5 வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அனிமேஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக அதே டைமில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்றது. ஸோ நான் இப்போதைக்கு 0.5 வச்சுக்கிறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக அனிமேஷன் இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கு அனிமேஷன் வேண்டாம் கம்ப்ளீட்டாக அப்படின்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 0.5 வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் போயிருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸில் பேட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் டிவைஸ் யூஸ் பண்ணலை, வேறு ஒரு டிவைஸ் வேறு ஒரு பிராண்டோடது யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அந்தந்த லொக்கேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுமே தவிர கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் அவைலபிளாக. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணாலும் நீங்களும் சேம் இதே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பேட்ரி ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்ரி ஆப்டிமைசேஷன், ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஸும் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கும், இல்லைனா வந்து ஆப்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு கூட உங்களுக்கு தனியாக காட்டும் ஒவ்வொரு டிவைஸில். ஸோ இங்கே ஆல் ஆப்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ சிஸ்டம் ஆப்ஸும் சேர்ந்து தான் லிஸ்ட்டு காட்டுது. ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு ஆப் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போது கூகுள் பே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் டிஃபால்ட்டாக. இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் இருக்குது, ஆப்டிமைஸ் இருக்குது, டோன்ட் ஆப்டிமைஸ் இருக்குது. இப்போ டோன்ட் ஆப்டிமைஸ்னால் இது பேக்ரவுண்டில் எப்போ வேணாலும் ரன் ஆகலாம், எப்போ வேணாலும் உங்களோட பேட்டரியை வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியும், ட்ரைன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி டோன்ட் ஆப்டிமைஸ் கொடுத்துட்டோன்னா, ஆப்டிமைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் அது ஒர்க் ஆகிறத வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இதனால் பேட்ரி வந்து நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் ரிசீவ் ஆகாது. நம்ம எப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் விட்டுடலாம். இப்போ இது இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு போத் ரெண்டுமே பண்ணும். ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக உங்களோட ஆப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே டைமில் பேட்டரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுக்கும் ஆப்டிமைஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் அந்த மாதிரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் நான் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது மெசேஜ் வந்தால் அது கரண்ட் டைமில் எனக்கு நோட்டிஃபை ஆகணுன்றதுனால நான் இதை கொடுத்துருக்கேன். மற்ற என்னோடய மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து ஆப்டிமைஸ் கொடுத்தாச்சு. ஸோ நான் அது எப்போ உள்ளே போய் அதை கிளிக் பண்ணுறனோ, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறனோ, அப்போ தான் எனக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ பர்டிகுலராக இப்போ என்னோடய மொபைலில் வந்து ஒரு 80, 50, 60 ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மினிமம் இல்லை மேக்ஸிமமே ஒரு 4 to 5 ஆப்ஸுக்கு மட்டும்தான் நான் அந்த பெர்மிஷன் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் கொடுத்தாச்சு. ஸோ எதுவுமே வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகாது. நான் எப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற எல்லா ப்ராசஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப்பும் சரி, பேட்டரி ட்ரைன் ஆகிறதும் சரி ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இது என்னென்ன ஆப்ஸுன்றதை பார்த்து நீங்கள் அதை செக் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கெஸ்டர்ஸ். இப்போது டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இப்போது ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120, 90, 60ன்னு இப்போ வர எல்லா மொபைல்ஸ்லேயும் அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் 120 Hz மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் 120 யூஸ் பண்ணலாம், 60யும் மாற்றிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. அப்புறம் ஆம்பியன்ட் டிஸ்பிளே அப்படின்னு இப்போ வர மொபைல்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ OnePlus பற்றி நான் மேஜராக பேசுகிறதுனால இப்போ ஆம்பியன்ட் டிஸ்பிளே பிடிச்சவங்க அதை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கூட இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ரேராக தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுனால கூட உங்களோட பேட்டரியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் லைஃப்பை. ஏன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது மூலமாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து ஆம்பியன்ட் டிஸ்பிளே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிங்கன்னா கூட சிங்கிள் டேப்பில் உங்களுக்கு ஷோ பண்ணணுமா, மொபைலை சும்மா பிக் பண்ணும்போது ஆன் ஆகணுமா அப்படின்றதையும் வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஆல்வேஸ் ஆன் ஆம்பியன்ட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மேக்ஸிமம் நம்மளே வந்து மொபைலை பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் அதுக்கான பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுனால எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக நீங்கள் மொபைல் வாங்கும்போது. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னன்றதை பார்த்து தேவையில்லாத ஆப்ஷன்ஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து கஸ்டமைசேஷன். ஸோ இதில் வந்து அதே தான், அந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளே இப்போது அந்த கிளாக் அண்ட் ஆம்பியன்ட் டிஸ்பிளே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு நான் ஆல்ரெடி ஆம்பியன்ட் டிஸ்பிளே ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுங்கள், தென் இதை வந்து செக் பண்ணலான்ற மாதிரி சொல்லு. ஸோ அது எனக்கு தேவையில்லை. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனுமே உங்களுக்கு அது எனக்கு எப்போவாவது ஒரு டைம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம். ஸோ அதுக்கு அனிமேஷன் வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அனிமேஷன் வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அனிமேஷனை வந்து நன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு ஒயிட்டாக நீங்கள் அதை ஃபிங்கர் வைக்கும்போது அந்த லைட் மாதிரி வரும். ஸோ அதுவும் பார்க்க நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓவராலாக ஆப்ஸ் எல்லா இருக்கிற இடத்துல போயிட்டிங்கன்னா ஆப்ஸோட பெர்மிஷன்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் மீடியாஸை ஆக்சஸ் பண்ணணும், கேமராவை ஆக்சஸ் பண்ணணும், லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணணுன்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக இப்போ என்னோடய 88 ஆப்ஸில் 19 ஆப்ஸ் வந்து என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து தேவையில்லாத ஆப்ஸ்க்கும் பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண ஆப்ஷன்ஸை வச்சு பேக்ரவுண்ட் ரன் ஆகிறது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கேமரா அண்டு ஃபைல் அண்ட் மீடியா, ஸோ இதை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸும் செக்யூராக இருக்கும். அதே டைமில் உங்களோட பேட்டரியும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இன்டர்னலாக நம்ம பண்ணக்கூடியது, எல்லாமே மொபைலில் இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நீங்கள் ஈவன் 120 ஹெர்ட்ஸில் நீங்கள் ரிஃப்ரெஷ் யூஸ் பண்ணியும் நீங்கள் டெய்லி கேம்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 1 டே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 டே வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆல்மோஸ்ட் 1.5 டே to 2 டே வரைக்கும் உங்களுக்கு பேட்ரி வந்து லைஃப் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக அப்படின்னு பார்த்தோன்னா 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹைபர்னேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஹைபர்னேட்னு டைப் பண்ணாலும் ஓகே தான். ஹைபர்னேட் ஆப் அண்டு சேவ் பேட்ரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் தீம் மாற்றிருக்கனால எனக்கு டார்க்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும் இந்த தீம். ஸோ இந்த சிஸ்டம் ஆப்ஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து பே பண்ண சொல்லும். நமக்கு அது தேவையில்லை. மேக்ஸிமம் சிஸ்டம் ஆப்ஸை வந்து எதையும் ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ நம்ம அதனால் இது வந்து தேவையில்லை, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ யூசர் ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆப்ஸு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்பு, அதை வந்து ஹைபர்னேட் அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இங்கே எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன ஆப்போ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த ஆப்பை தவிர மற்ற ஆப்ஸை வந்து இது ஹைபர்னேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ அலோவ் பண்ண போகிறோன்ற மாதிரி தான். ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கிளாக இருக்குல்ல இசட்ன்ற மாதிரி, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஸும் வந்து உங்களுக்கு ஹைபர்னேட் பண்ணும். அதாவது நம்ம ஒவ்வொன்றா போய் மேனுவலாக ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு கிளிக் மூலமாக எல்லா ஆப்பையும் இருந்த இடத்துலேருந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடும். அதாவது பேக்ரவுண்டில் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ஆப்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் கேட்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் எங்கேன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ யூஸ் ஹைபர்னேட்டர் அப்படின்னு கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ இசட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்சசிபிலிட்டி இப்போ எனேபிள் பண்ணுற மாதிரி வரும். அலோவ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ் வந்து இப்போ ஆனில் பின்னாடி ஒர்க்கில் இருந்துச்சோ, ஐ மீன் ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இப்போ ஹைபர்னேட் பண்ணிருச்சு. ஸோ அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா there are no apps to hibernate வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லா ஆப்ஸும் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ரேம் கிளீனர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேம் கிளீனப் அப்படின்னு சிம்பிளாக ஒரு சின்ன ஆப் தான், ஒரு MP சம்திங் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் கிளிக் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு ஓப்பன்னு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோவில் அது உங்களுக்கு க்ளீன் பண்ணும். இப்போ ஃப்ரீ வந்து 57% இருக்குது, யூஸ்டு வந்து 43% இருக்குது. ஸோ அது க்ளீனப் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளீன்டுன்னு வந்துடுச்சு. 1950 MB எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ வந்து 74 MB வந்து மொபைலோட ரேம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது வந்து ஒன் டேப் தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த ஐக்கானை நீங்கள் ஜஸ்ட் இங்கே வெளியிலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது ரேமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் டேப்பில். ஸோ இப்போ 72லேருந்து 76% வந்து நமக்கு க்ளீனப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த 2 ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக கரெக்டாக கிளியராக, ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் டெவலப்பர் ஆப்ஷனும் உங்களால் எனேபிள் பண்ண முடியும். உங்களோட பேட்ரின்ற ஆப்ஷனுக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேம் இதே மாதிரி அந்த ஆப்டிமைஸ் வந்து எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு ரேராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதர் டிவைஸஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தந்த நேம்ஸ், அந்தந்த செட்டிங்ஸ், அந்த ஆப்ஷன் இருக்கிற பிளேஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லா மொபைல்லையும் இது இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்ரி லைஃப் வந்து முன்னை விட கூட இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதை நீங்கள் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.